ஸ்வீட்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் கையால செஞ்சு நானே சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்வா யாருக்கு? எனக்கு. இன்னைக்கு அல்வா எப்படி பலவிதமான சொதப்பல்ல எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோதுமை மாவ சப்பாத்தி பதத்துக்கு பெசஞ்சு, அதில அப்படியே வந்து தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். தண்ணி ஊத்தி வைக்க வைக்க அது ஊறிரும். ஊறினதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இப்படி கரைக்க கரைக்க வந்து நம்மளுக்கு கோதுமை பால் கிடைக்கும். இந்த மாதிரி 3 தடவ கரைச்சு கரைச்சு அந்த பால மட்டும் இருத்து இருத்து ஊத்திக்கணும். அப்போ 3 தடவைக்கு மேல நம்ம ஊத்துனதுக்கப்புறம் வந்து அது சக்க மாதிரி ஆயிரும். மைதா மாவு நம்ம பெசஞ்சோன்னா எப்படி இருக்குங்க, அந்த மாரி ஒரு மாரி சக்க மாதிரி ஆயிரும். அது வேஸ்ட்டு நம்மளுக்கு தேவையில்ல. இந்த இருத்து ஊத்தி வச்சோம் இல்லைங்க அந்த பால், அத வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, கீழ வந்து அந்த மாவு மாரி இருக்கிறது கீழ நின்றும். வேஸ்ட்டா இருக்க தண்ணிலாம் மேல வந்துரும். அதுக்கப்புறம் இதையும் வந்து இருத்து ஊத்திக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே காரத்த விட ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். இந்த அல்வாவுக்கு ஒரு சின்ன கதையே இருக்கு. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். நாங்க 5வதுலேருந்து இன்ன வரைக்கும் ஃப்ரெண்டு. அந்த எரும மாடுகிட்ட இன்ன வரைக்கும் கேட்குறேன். எனக்கு திருநெல்வேலி அல்வா வேணும், திருநெல்வேலி அல்வா வேணும்னு சொல்லிட்டு. உனக்கு தானே நான் வரும்போது ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்றான். இன்ன வரைக்கும் வாங்கிட்டு வரான். அவன் வந்து திருநெல்வேலி தான். அந்த இருத்து வச்ச பால வந்து அப்படியே வந்து வடச்சட்டிக்கு மாத்திட்டு கிளறும்போது கோதுமை பால் வந்து கெட்டியாயிடுச்சு. இதில ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டே வந்து கோதுமை பால்ல நம்ம பீட்ரூட் ஜூஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடச்சட்டில ஊத்தியிருக்கணும். நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் அந்த ஜூஸை மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். நல்லா இத வந்து கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அது சர்க்கரை மெல்ட் ஆக வந்து எல்லாமே ஒண்ணா சேர்ந்துரும். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நேத்து நெய் உருக்கி வச்சிருந்தேன். அதத்தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நேத்தே வந்து நெய் செய்யும்போதே நினச்சேன், என்ன ஸ்வீட் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு பலவிதமான எண்ணங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. கடைசியா தான் கோதுமை அல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நேத்தே முடிவு பண்ணிட்டேன். சரி நேத்து டைம் இல்ல அப்படிங்கிறனால, இன்னைக்கு வந்து கோதுமை அல்வா பண்றேன். அடியில இருக்கிறது வந்து மண் இருக்கு அப்படின்னு நினச்சுக்குவீங்க. அது வந்து அந்த அடியில நம்ம இருத்து ஊத்தும்போது, இந்த சின்ன சின்ன டஸ்ட்டு தான் இருக்கு. அதுக்காக நான் மேலாக தான் நெய் எடுத்து ஊத்துறேன். மணல் மணலா நான் செய்த நெய். அது நல்லா தான் இருக்கு. ஜம்முன்னு வாசம் வருது. இப்படி நெய் ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊத்தி நம்ம கிளற நம்மளுக்கு வந்து அல்வா நல்லா வெந்து ஒரு பக்குவம் வந்துரும். இதுலயும் ஒரு சின்ன சொதப்பல் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டே வந்து நெய்யில முந்திரி பருப்ப நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் கடைசியா சேர்க்கணும். நான் முந்திரி பருப்பு மறந்துட்டேன். இந்த வீடியோ எடுக்கிற இதில தான் வந்து நான் மறந்துட்டேன். சரி பரவால்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து ஒரு 5, 6 முந்திரி பருப்ப போட்டுவிட்டு கிளறி விட்டுட்டேன். ஆனாலும் கொஞ்சம் பச்சையா இருக்கிற மாரி தான் இருக்கும் முந்திரி பருப்பு வறுபடாம. இத அப்படியே ஊத்தும்போது நல்லா வெந்து, அது அப்படியே வந்து பிளேட்ல விழுகுது பாருங்க. எனக்கு பார்க்க அப்படியே எடுத்து சாப்பிட்டுறலாமான்னு தோணுச்சு. அப்படியே சுட சுட அல்வா எடுத்து சாப்பிட்றப்போ சூப்பரா இருக்கும். நான் பண்ணது இதில 2 சொதப்பல். என்ன அப்படின்னா, கோதுமை பாலையும், பீட்ரூட் சாறையும் ஒண்ணா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கிளறி இருக்கணும். அதுக்கப்புறம் முந்திரிய வந்து ஃபர்ஸ்ட்டே நெய்யில வறுத்து போட்டுருக்கணும். இது 2மே சொதப்பல். இது இல்லாம நீங்க இந்த சொதப்பல் இல்லாம பண்ணீங்க அப்படின்னா, அல்வா சூப்பரா இருக்கும்.